கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். தேவன் மோசேட்ட சொன்ன அதே வார்த்தையை இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளாகி உங்களிடத்தில் சொல்ல ஆசைப்படுகிறார். தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் நாளாக இருக்க போகிறது. இன்றைய தினம் தேவ இளைப்பாறுதல் நடக்கும் ஒரு நாளாக இருக்க போகிறது. இந்த காரியத்தை எல்லாமே தெரியும். எகிப்திலிருந்து தேவன் கூட்டு வராரு. அப்ப மோசே தேவன்கிட்ட கேட்கிறாரு. இது 12ஆம் வசனத்தை பார்க்கலாம். யார் அனுப்புவேன்னு நீங்க சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு முன்பா யார் உருவாக்குவாங்கன்னு சொல்லி ஆண்டவரே அப்படின்னு அவங்க பயந்து எப்படி நாங்க போறோம், என்ன செய்ய போறோம்னு தகைத்து நிற்கும் பொழுது தேவன் அழகா சொல்லுகிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகத்தை நம்ம உணரும் நாளாக இருக்க போகிறது. தேவன் முன்பாக செல்லுவதை நீங்கள் உணரும் ஒரு நாளாக இருக்க போகிறது. இன்றைய தினம் ஆலயத்திலிருந்து உங்களுக்கு அதுக்கான வார்த்தைகள் வரப்போகிறது. நீங்க ரோட்ல போகும்போதோ வீட்டுல இருக்கும் போதோ தேவனை துதிக்கும் பொழுது அந்த காரியம் உங்களுக்கு வெளிப்பட போகிறது. தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க உணரும் நாளாக இருக்க போகிறது. அழகா சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை வாழ்க்கையில ஒரு ரெஸ்ட் இல்லாம இருக்கோமா? ஒரு சிலவங்களை பார்க்கலாம், நான் பிறந்ததுல இருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 70 வயசு ஆகுது, இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். 80 வயசு ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ரெஸ்டே இல்லை. குடும்பத்தில் நான் கல்யாணம் கட்டி வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். ரெஸ்டே இல்லை, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் உலக ரீதியா சொல்லுவதை பார்த்துருக்கலாம். அதே போலதான் நம்மளும் நினைச்சிட்டு இருக்கலாம்ல. இளைப்பாறுதல்னா வேலை பார்ப்பது மட்டும் கிடையாது. உள்ள போராட்டங்கள், கல்யாணமான நாள்ல இருந்து போராட்டம், பிறந்த நாள்ல இருந்து போராட்டம், வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து போராட்டம், படிக்கிற காலத்துல இருந்து போராட்டம், குடும்பத்துல போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள போராட்டம், அப்பா அம்மாக்குள்ள போராட்டம், அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள போராட்டம், திருமணமாகி வந்த இடங்கள்ல போராட்டம், வேலை பார்க்கிற இடத்துல கூட இருக்கவங்களோட போராட்டம், நண்பர்களோட போராட்டம், சொந்த பந்தங்களோட போராட்டம், உடன் பிறந்தவங்களோட போராட்டம். நம்ம போராட்டம் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதா? தொடர்ந்து கொண்டே இருக்குன்னா கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துல தேவ இளைப்பாறுதலை நீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக செல்லுவதை நீங்க உணரப் போகிறீங்க. தேவன் முன்பாக உங்களுடன் இருக்கும் பொழுது உங்களை எந்த ஒரு சத்துருவும் உங்களை தொட முடியாது, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. தேவனுடைய பிரச்சனத்தை உணரும் நாளாக இருக்க போகிறது. ஆனால் தான் அழகா சொல்றாரு, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப தேவனுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்க போகிறது. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? கர்த்தருடைய இளைப்பாறுதலை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறீங்க. தேவ சமூகம் முன்பாக செல்வதை உணரப் போகிறீங்க. இந்த ஓய்வு நாள் அன்று தேவனோடு சொல்ல ஆசைப்படைய ஒரு காரியம் தான், நான் உனக்கு முன்பாக செல்கிறேன், நான் உனக்கு முன் சென்று கோலானாவை செவ்வியாக்குவேன்னா அதைத்தான் இந்த இடத்துல வருது. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள், என்ன கோணலான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, தேவ சமூகம் முன்பாக சென்று உங்களுக்கு உங்கள் பாதையில் உள்ள தவறான காரியங்கள், பிரச்சனைக்குரிய காரியங்கள் அன்னைத்தையும் தகர்த்து உடை தெரிய போகிறார். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகிறார். என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த ஓய்வு நாள் என்று தேவனை பற்றி கொள்வோம். தேவ சமூகத்தை உணரும் நாளாக இருக்க போகிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்த இளைப்பாறுதலில் நடக்க போகிற நாளாக இருக்க போகிறது. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லும் மகா கருவியான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஓய்வு நாள் என்று நீர் எங்களுக்கு முன் சென்று எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகளிலிருந்து இளைப்பாறுதல் தந்துவிட்டதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஓய்வு நாள் ஆகி என்று தகப்பனே, உமது சமூகம் அவர்கள் முன்பாக நடந்து செல்வதை உணர்ந்து உமது சமூகத்தை பின்பற்றி அவர்கள் நடக்க, அவர்கள் முடிவெடுக்க உதவி செய்யும் அப்பா. அவர்களை இளைப்பாறுதல் தருவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், கடன் பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்த ஒரு இளைப்பாறுதல்னா சந்தோஷம், சமாதானம், அதை தருவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் உடை தருவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் அவர்கள் முன் சென்று அவர்கள் வழிகளை செவிப்படுத்தி அவர்களை சமாதானம், சந்தோஷத்தால் நிரப்பேன் என்பதற்கு நன்றி. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.